சோழ நாட்டு தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்கள் 29வது தலமும் 146வது தேவார பாடல் பெற்ற தலமுமான ராகு கோவிலாக சொல்லப்படக்கூடிய திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோவில் இறைவி பேர் பிறையணி வாணுதலால் பிறை அணிந்திருப்பாங்க. குன்ற மாமுலையம்மன் இன்னொரு அம்மன் இருக்காங்க. இவங்க 3 பருவ பெண்களை காலை மாலை இரவுன்னு இருப்பாங்க. சுற்றி பார்த்திங்கன்னா அதாவது லக்ஷ்மி தேவியும் சரஸ்வதி தேவியும் இருக்கிற அமைப்பை பார்க்க முடியும். ராகு கோவில் அப்படிங்கிறதுனால இந்த கோவிலில் ராகு பெருமானுக்கு அபிஷேகம் செய்யும்போது பால் நீல நிறமாயிடுது. சேக்கிழார் திருப்பணி செய்த தலமும் அதேமாரி அவரோட தம்பி பாலவராயர் அதேமாரி ஒரு அம்மா அழகாம்பிகையோட சிலை கொண்டது. அதேமாரி காலையில் குடந்தை கீழ்கோட்டம் நண்பகல் இந்த கோவிலையும் மாலையில் திருப்பாம்பரத்தி வழிபட்ட சிறப்புன்னு சொல்லுவாங்க. உயர்கொண்டார் வளநாட்டு பாம்பூர் நாட்டு திருநாகேஸ்வரம் உடையார்னு இந்த கோவில் சொல்லப்படுது கல்வெட்டுகளில். அதேமாரி 15ஆம் நூற்றாண்டில் அருணகிரிநாதர் இங்குள்ள முருகனை பாடியிருக்கிறார். திருநீலக்குடி சப்தஸ்தான கோவிலில் இந்த கோவிலும் ஒன்று. குன்ற மாமுலையம்மனோட தனி சன்னதி வளாகத்தில் இந்து முஸ்லீம்கான ஒற்றுமை கல்வெட்டை இங்கே பார்க்க முடியும். பல்வேறு சோழர் கால கல்வெட்டு கொண்ட